இப்போ நான் சொல்கிறத அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, உங்களுக்கு சொந்தமான இடம் இருக்குது. இந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியேற்றப்பட்டு கிட்டத்தட்ட அடிமைகள் மாதிரி எல்லாருக்கும் வேலை செய்கிற ஆளாக இருந்தீங்க அப்படி இருக்கும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 35 லட்சம் மக்களை, கருப்பினத்தவர்களை கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அது எங்கே அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவில். சவுத் ஆஃப்ரிக்காவில் கருப்பின மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒயிட் பீப்புள் தான் இந்த எல்லா விஷயத்துலையுமே டாமினேட் பண்ணுறது. எக்கனாமிக்கில், சோஷியலாக, இந்த மாதிரி பொலிட்டிக்கலாக கூட அவங்க தான் டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி. அதை உடச்செறியணும் அப்படின்னு ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையே சிறையிலேயே கழிச்சிட்டார். அது யார் அப்படின்னா நெல்சன் மண்டேலா. சரியாக 36 வருஷத்துக்கு முன்னாடி February 11, 1990 அப்போ தான் அவரை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணுறப்ப அந்த அவர் நினச்ச டார்கெட், அவரோட ட்ரீம் எல்லாமே நிறைவேறிருந்தது. அந்த ட்ரீம் என்ன அப்படின்னா, கருப்பின மக்களுக்கும் சம உரிமை, அவங்களுக்கான சுதந்திரம் எல்லாம் கிடைக்கணும்னு தான் அவர் ஜெயிலே இருந்தார். அந்த ஜெயிலில் இருந்ததுக்கான பலன் அவர் கண்ணில் தெரிஞ்சது. அவர் வெளியே வரப்போ அவரோட ஒய்ஃப், லட்சக்கணக்கான மக்கள் அவரை சுற்றி இருந்து அவங்களோட வெற்றியை கொண்டாடினாங்க. கிட்டத்தட்ட 27 வருஷம் அவர் சிறையில் இருந்திருக்கார். அவரோட அந்த பொறுமையும் அந்த போராடுற குணமும் தான் அங்கே வெற்றியாக மாறி எல்லாருக்கான சுதந்திரமாக மாறி இருக்குது. நீங்கள் எதோட போராடிட்டுருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வாழ்க்கையில் எப்பயுமே குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய, வாழ்க்கை எப்பயுமே நமக்கு எதுவுமே நல்லது நடக்காதுன்னு நினச்சிருக்கேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம ஸ்டைலே ஃபாலோ பண்ணிக்கோங்க.